பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 37. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு போவதற்காக அந்த வழியாக அவர் போய் கொண்டிருக்கிறார். போகிற நேரத்தில் வழியிலே ஒரு குடன் உட்கார்ந்து கொண்டு பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அந்த பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற அந்த தொழில் மிகவும் கடினமான ஒரு தொழில். பிச்சை எடுக்கும் பொழுது தர்மம் கேட்கிற பொழுது எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. சில பேர் ரொம்ப கீழ்த்தரமான காரியங்களை செய்வாங்க. கொஞ்சம் கொடுப்பாங்க, பழைசை கொடுப்பாங்க, அல்லது மீந்து போனதை கொடுப்பாங்க, நல்லதை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் கொடுக்கலாம், ஆனால் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு வேலை என்பது பிச்சை எடுப்பது. இன்னொரு முக்கியமான காரியம், இவருக்கு பார்வை தெரியல. இவர் குருடனாக இருந்தார். இந்த குருடாக இருக்கிறதுனால யார் போகிறாங்க யார் வராங்கன்னு இவருக்கு தெரியலை. அவர் உட்காந்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா என்னை பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏதோ ஒரு ஆள் போகிறது போல் ஒரு சத்தம் கேட்டால் மட்டும்தான் இவரால் பேச முடியும். மற்றபடி கண் மூடி தான் இருக்க போது இவருக்கு யார் போகிறா வரேன்னு சொல்லி ஒன்றுமே தெரியலை. ஆனால் அங்கே ஒரு நபர் வருகிறார், அங்கே ஒரு ஆள் வருகிறார். அந்த ஆள் என்ன சொல்கிறான், இங்கே இயேசு போகிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கேட்குறான், என்ன சத்தம் கேட்குது, நிறைய பேர் போகிறாங்க, இது வரைக்கும் 1-2 பேர் தான் போவாங்க, அந்த சத்தம் உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 1-2 போனவங்க இன்றைக்கி கூட்டமாக போகிறாங்களே, சத்தமாக இருக்கிறதே என்று சொல்லி என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது ஜனங்க அவனுக்கு சொல்கிறாங்க, நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இயேசு போகிறார், அந்த வெளியில் போகிறான்னு சொல்லி கேள்விப்படுறான். இயேசு குறித்து ஏற்கனவே இந்த குடனுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு அற்புதம் செய்கிறேன்னு சொல்லி. ஆகவே இவன் யோசித்து கொண்டிருந்தான், நினச்சி கொண்டிருந்தான். ஒரு நாள் இயேசு இந்த பக்கம் இருக்கிற பொழுது நம்ம எப்படியாச்சும் பார்த்துடணும். நம்ம போய் இயேசு பார்க்குறதுன்றது கூடாத காரியம். யாரும் கூட்டு போகிறதுக்கு ஆள் கிடையாது, கூட்டு போக மாட்டாங்க. ஆனால் இப்பொழுது இயேசுவே இங்கே வந்து விட்டார். நம்ம ஊருக்கு இயேசு வந்துட்டார். இனி எப்போ வரும்னு தெரியாது. இந்த ஒரு வாய்ப்பு தான். இந்த சான்ஸ் விட்டால் அடுத்த சான்ஸ் எப்போ கிடைக்கணுமே தெரியாது. இந்த ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கூட நினைத்தான். ஆகவே வந்த நன்மையை, வந்த இயேசுவை எப்படி விட்டுறது என்றவனாக இயேசு நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அந்த 3 வார்த்தை பார்க்கிறோம். இறங்கும் என்று ஜெபிக்கிறான். இயேசுவே, இயேசுவே என்றால் ரட்சகரே, தாவீதின் குமாரனே என்று சொன்னால் பிதாக்களின் வம்சத்தில் பிறந்தவரே. 3வதாக இறங்கு ஆண்டவரே என்று சொல்கிறான். இரக்கம் பண்ண இந்த பூமியில் யார் உண்டு? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக இருக்கிறாரே, அவர்தான் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை இந்த குடனுக்கு மேலும் இருந்தது. ஆகவே அந்த நம்பிக்கை நிமித்தமாகத்தான் கேட்குறார், எனக்கு இறங்கு ஆண்டவரே என்று சொல்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த கூட்டத்தில் இருந்த அநேகர் அவரை அதட்டினாங்க. பேசாத அமைதியர் என்று சொல்லி அதட்டினார்கள். காரணம், அவன் அந்தளவுக்கு மதிக்கப்படலை. பாருங்கள், எவ்வளோ மோசமான மக்களாக இருக்கிறாங்களே. இவ்வளோ அவனை உதவி செய்ய முடியலனா கூட ரொம்ப ஏளனமாக கேவலமாக பேசுகிற மக்களை பார்க்குறோம். குடங்களை பார்க்கிற பொழுது, முடவர்களை பார்க்கிற பொழுது, பிச்சைகளை பார்க்குற பொழுது, ஏழைகளை பார்க்கிற பொழுது, அநாதை பிள்ளைகளை பார்க்கிற பொழுதெல்லாம் அநேகர் ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க, பரியாசம் பண்ணுவார். பரியாசக்காரர்கள் நம்ம தேசத்தில் பெருகி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த நாட்கள் கூட அதட்டினாங்க. அமைதியார் பேசாத என்று சொல்லி அதட்டினார்கள். யாரும் கண்டுகொள்ளாத அந்த குடன் சத்தம் போட்டு கூட்டு கொண்டிருக்கிறான். அவன் வசனம் சொல்லுகிறது, இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அவனுடைய சத்தத்தை யாரும் நிறுத்த முடியவில்லை. இயேசு ஏதாவது சொல்லிட்டான், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டு கூப்பிட ஆரம்பித்தான். நாம் ஜெபிக்கிற பொழுது பிசாசு தடை செய்யலாம், மனுஷங்க தடை செய்யலாம், டிஸ்கரேஜ் ஆகலாம். ஆனால் என்ன எது நடந்தாலும் முன்பை விட நம்முடைய ஜெப நேரம் இன்னும் கூட்டுப்பட வேண்டும். நம்முடைய ஜெப அறை இன்னும் ஜெபத்தினால் நிர்ந்தரிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இன்னும் அதிகமாக கொடுக்க நான் பழகிக்கொள்ள வேண்டும். ஆகவே யார் அதட்டினா எனக்கு என்ன, யார் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு என்ன, ஜெபிக்காத அப்படின்னு சொன்னால் யார் எனக்கு சொன்னால் எனக்கு என்ன, எனக்கு தேவை சுகம், எனக்கு தேவை நன்மை, ஆக நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி யார் பேச்சும் கேட்காமல் இவன் சத்தம் போட்டு கூப்பிட்டான். அது ஜெபத்தை குறிக்கிறது. தீவிரமான ஜெபம், தொடர் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம், ஜெபித்து கொண்டே இருக்கிறது போல தான் அதிகமாக கூப்பிட்டு கொண்டே இருந்தான். அதிகமான கூப்பிடுதல் அதிகமான ஜெபத்தை குறிக்கிறது. அதட்டுதல் பிசாசின் தடைகளை குறிக்கிறது, மனுஷிக தடைகளை குறிக்கிறது. ஆகவே அதிகமாய் கூப்பிட்டான், சத்தமாய் கூப்பிட்டான். சத்தத்தை கேட்டு இயேசு நின்று என்ன வேணும்னு கேட்குறாரு.
ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்று சொல்கிறான். உடனே இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். இன்றைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி அற்புதத்தை செய்ய ஆவலாக இருக்கிறார். விசுவாசோடு கூப்பிடலாம், அதிகமாக கூப்பிடலாம், அதிகமாக ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்து மகிழ பண்ணுவார். ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். யூ வில் பி சக்சீடட்.